அதிகாரம் 51. ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனுக்கும் கல்தேய குடிகளுக்கும் எதிராக அழிவை விளைவிக்கும் காற்றை எழுப்பி விடுவேன். புடைப்போரை பாபிலோனுக்கு அனுப்பி வைப்பேன். அவர்கள் அதை சலித்தெடுப்பார்கள். அந்த நாட்டை வெறுமையாக்குவார்கள். ஏனெனில் தண்டனை நாளில் அவர்கள் எப்பக்கத்தினின்றும் அதற்கு எதிராக எழுந்து வருவார்கள். வில் வீரர் வில்லை நாணேற்றி விடாதீர்கள். தங்கள் கவசத்தை அணிந்து நிற்க விடாதீர்கள். அதன் இளைஞர்களை விட்டு வைக்காதீர்கள். அதன் படையை முற்றிலும் அழித்து போடுங்கள். வெட்டி வீழ்த்தப்பட்டோர் கல்தேயரின் நாட்டில் வீழ்ந்து கிடப்பர். காயமடைந்தோர் அதன் தெருக்களில் கிடப்பர். இஸ்ரேலின் தூயவருக்கு எதிராக இஸ்ரேலும் யூதா நாடும் குற்றங்களால் நிறைந்திருந்தும் தம் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரால் அவை கைவிடப்படவில்லை. பாபிலோன் நடுவினின்று தப்பியோடுங்கள். ஒவ்வொருவரும் தம் உயிரை காத்து கொள்ளட்டும். அதன் குற்றங்களுக்காக நீங்கள் அழிந்து போகாதீர்கள். இது ஆண்டவர் பழிவாங்கும் காலம். அவரே அதற்கு தகுந்த தண்டனை வழங்குவார். பாபிலோன் ஆண்டவரின் கையில் பொற்கிண்ணம் போல் இருந்தது. அது மண்ணுலகு முழுவதற்கும் போதை ஊட்டியது. அதன் திராட்சை ரசத்தை மக்களினங்கள் பருகின. நாடுகள் வெறி கொண்டன. பாபிலோன் திடீரென விழுந்து நொறுங்கிற்று. அதற்காக புலம்பி அழுங்கள். அதன் காயத்துக்கு மருந்து கொண்டு வாருங்கள். ஒருவேளை அது நலமடையலாம். நாங்கள் பாபிலோனை குணப்படுத்த முயன்றோம். அதுவோ நலமடைவதாயில்லை. அதை கைவிட்டு விடுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நம் சொந்த நாட்டிற்கு போவோம். பாபிலோனுக்குரிய தண்டனை தீர்ப்பு விண்ணுலகை எட்டியுள்ளது. அது வானத்தை சென்றடைந்துள்ளது. ஆண்டவர் நமக்கு நீதி வழங்கியுள்ளார். வாருங்கள், நம் கடவுளான ஆண்டவரின் செயலை சீயோனில் பறைசாற்றுவோம். அம்புகளை கூர்மையாக்குங்கள். அம்பரா துணிகளை நிரப்புங்கள். ஆண்டவர் மேதிய அரசர்களை கிளர்ந்தள செய்துள்ளார். பாபிலோனை அழிப்பதே அவரது திட்டம். இவ்வாறு தம் கோவிலை முன்னிட்டு ஆண்டவர் பழி வாங்குவார். பாபிலோன் மதில்களின் மேல் கொடியேற்றுங்கள். காவலை வலுப்படுத்துங்கள். இரவு காவலாளரை நிறுத்துங்கள். கண்ணிகளை தயார் செய்யுங்கள். பாபிலோனின் குடிகளுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியே நிறைவேற்றுவார். நீர்வளம் கொண்டவனே, செல்வம் மிகுந்தவனே, உனக்கு முடிவு வந்துவிட்டது. உன் வாழ்நாளின் இழை துண்டிக்கப்பட்டுவிட்டது. வெட்டுக்கிளிகளைப் போன்று எண்ணற்ற மனிதரால் உன்னை திண்ணமாய் நிரப்புவேன். அவர்கள் உனக்கு எதிராக வெற்றி முழக்கம் செய்வார்கள் என்று படைகளின் ஆண்டவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியுள்ளார். அவரே தம் ஆற்றலால் மண்ணுலகை படைத்தார். தம் ஞானத்தால் பூ உலகை நிலைநாட்டினார். தம் கூர்மதியால் விண்ணுலகை விரித்தார். அவர் குரல் கொடுக்க வானத்து நீர்த்திரள் முழக்கமிடுகின்றது. மண்ணுலகின் எல்லையினின்று முகில்கள் எழச் செய்கிறார். மழை பொழியுமாறு மின்னல் வெட்ட செய்கிறார். தம் கிடங்குகளினின்று காற்று வீச செய்கிறார். மனிதர் யாவரும் மூடர்கள், அறிவீலிகள், கொல்லர் எல்லாரும் தம் சிலைகளால் இகழ்ச்சி உற்றனர். அவர்களின் வார்ப்பு படிமங்கள் பொய்யானவை. அவற்றிற்கு உயிர் மூச்சே இல்லை. அவை பயனற்றவை, ஏளனத்துக்குரிய வேலைப்பாடுகள். தம் தண்டனையின் காலத்தில் அவை அழிந்துவிடும். யாக்கோபின் பங்காய் இருப்பவரோ இவற்றை போன்றவர் அல்லர். அவரே அனைத்தையும் உருவாக்கியவர். தம் உரிமை சொத்தாகிய இனத்தை உருவாக்கியவரும் அவரே. படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயராகும். நீ என் சம்மட்டியும் படைக்கருவியுமாவாய். உன்னை கொண்டு நான் மக்களினங்களை நொறுக்குவேன். உன்னை கொண்டு அரசுகளை அழித்தொழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு தேரையும் தேரோட்டியையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ஆணையும் பெண்ணையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு முதியோரையும் சிறுவரையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு இளைஞரையும் இளம் பெண்களையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு இடையரையும் அவர்களின் மந்தைகளையும் நொறுக்குவேன்.
உன்னை கொண்டு உழவரையும் அவர்களின் காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ஆளுநர்களையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனும் கல்தேயாவின் குடிகள் எல்லாரும் சீயோனில் செய்த தீச்செயல் அனைத்தின் பொருட்டு உங்கள் கண் முன்னால் அவர்களை பழி வாங்குவேன் என்கிறார் ஆண்டவர். அழிவை கொணரும் மலையே, மண்ணுலகு முழுவதையும் அழிப்பவனே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நான் உனக்கு எதிராய் என் கையை நீட்டுவேன். உன்னை பாறை முகடுகளினின்று உருட்டி விடுவேன். உன்னை எரிந்து போன மலையாய் ஆக்குவேன். மூலைக்கல் என்றோ அடிக்கல் என்றோ உன்னிடமிருந்து கல் எடுக்கப்படாது. நீ என்றும் பாழடைந்தே கிடப்பாய் என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகின் மேல் கொடியேற்றுங்கள். மக்களினங்கள் நடுவில் எக்காலம் ஊதுங்கள். அதனை எதிர்த்து போரிட மக்களினங்களை தயார் செய்யுங்கள். அதனை எதிர்க்குமாறு ஆராத்து, மின்னி, அஸ்கெனாசு ஆகிய அரசுகளுக்கு அழைப்பு விடுங்கள். அதற்கு எதிராய் தானை தலைவனை ஏற்படுத்துங்கள். வெட்டுக்கிளி கூட்டம் போல் குதிரைகளை கொணருங்கள். அதனை எதிர்த்து போரிட மக்களினங்களை தயார் செய்யுங்கள். மேதிய மன்னர்களையும் ஆளுநர்களையும் அதிகாரிகளையும் அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகளையும் கூப்பிடுங்கள். மண்ணுலகு நடுநடுங்கி வேதனையால் பதைக்கிறது. பாபிலோன் நாட்டை மக்கள் குடியிருப்பில்லாத பாழ்நிலம் ஆக்கும் பொருட்டு அதற்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டங்கள் நிலைக்கும். பாபிலோனின் படை வீரர்கள் போரிடுவதை கைவிட்டார்கள். தங்கள் கோட்டைகளுக்கு உள்ளேயே அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். அவர்களின் வலிமை குன்றி போயிற்று. அவர்கள் பேடிகளாய் மாறிவிட்டார்கள். அதன் உறைவிடங்கள் எரிந்து போயின. அதன் தாழ்பாள்கள் உடைந்து போயின. ஓர் அஞ்சலால் அடுத்த அஞ்சலானை சந்திக்க ஓடுகின்றார். ஒரு தூதர் அடுத்த தூதரை சந்திக்க ஓடுகின்றார். நகர் எல்லா பக்கங்களிலும் கைப்பற்றப்பட்டது. கடவு துறைகள் பிடிபட்டன. கோட்டை கொத்தளங்கள் தீக்கிரையாகின. படை வீரர் பீதியடைந்துள்ளனர் என பாபிலோனிய மன்னனிடம் அறிவிக்க அவர்கள் ஓடுகின்றார்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: புனையடிக்கும் காலத்து களத்துக்கு பாபிலோன் மகள் ஒப்பாவாள். இன்னும் சிறிது காலத்தில் அதன் அறுவடை காலம் வரும். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் என்னை விழுங்கிவிட்டான். அவன் என்னை கசைக்கு பிழிந்து விட்டான். வெறுமையான பாத்திரம் போல் என்னை ஆக்கிவிட்டான். அரக்கன் போன்று என்னை விழுங்கிவிட்டான். என் அருஞ்சுவை உணவுகளால் தன் வயிற்றை நிரப்பிக் கொண்டான். என்னை கொப்பளித்து துப்பிவிட்டான். எனக்கும் என் உறவினருக்கும் இழைக்கப்பட்ட கொடுமை பாபிலோன் மேல் வரட்டும் என சீயோன் குடிகள் கூறட்டும். என் இரத்த பழி கல்தேய குடிகள் மீது வந்து விழட்டும் என எருசலேம் சொல்லட்டும். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே உனக்காக வழக்காடுவேன். உன் பொருட்டு நான் பழி வாங்குவேன். அதன் கடல் வற்றி போக செய்வேன். அதன் நீரூற்றுகள் காய்ந்து போக செய்வேன். பாபிலோன் பாழ்மேடு ஆகும். குள்ள நரிகளின் உறைவிடமாக மாறும். அது குடியிருப்பாரற்று பேரச்சத்திற்கும் நகைப்பிற்கும் உள்ளாகும். அவர்கள் சிங்கங்களைப் போல் சேர்ந்து கர்ஜிப்பார்கள். சிங்கக்குட்டிகளைப் போல் சீறுவார்கள். அவர்கள் கொதித்தெழும் பொழுது நான் அவர்களுக்கு குடிக்க கொடுப்பேன். அவர்கள் மயங்கி மகிழுமாறு போதை உறும் வரை குடிக்க செய்வேன். அவர்கள் மீளா துயில் கொள்வார்கள். துயில் எழவே மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். செம்மறி ஆட்டு குட்டிகளையும் ஆட்டுக்கிடாய்களையும் வெள்ளாட்டு கிடாய்களையும் போன்று நான் அவர்களை கொலைக்களத்திற்கு கொண்டு போவேன். சேசாக்கு இப்படி பிடிபட்டு போயிற்றே. மண்ணுலகு முழுவதிலும் அதற்கு இருந்த சிறப்பிடம் இவ்வாறு கைப்பற்றப்பட்டு விட்டதே. மக்களினங்களின் நடுவே பாபிலோன் பாழடைந்து போனது எவ்வாறு? கடலானது பாபிலோன் மீது கொந்தளித்து வந்துள்ளது. ஆர்ப்பரிக்கும் அலைகளால் அது மூடப்பட்டு விட்டது. அதன் நகர்கள் பாழடைந்து விட்டன. அது வறண்ட பாலை நிலமாய் மாறிவிட்டது. அந்நாட்டில் குடியிருப்பார் யாருமிலர். எவரும் அதனை கடந்து செல்ல மாட்டார். பாபிலோனில் நான் பேழை
உயிரை தண்டிப்பேன். அது விழுங்கினதை அதன் வாயினின்று கக்க செய்வேன். மக்களினங்கள் இனி ஒருபோதும் அங்கு செல்ல மாட்டா. பாபிலோன் மதிலும் தரைமட்டமாக்கப்படும். என் மக்களே, அதனினின்று வெளியேறுங்கள். ஆண்டவரின் வெஞ்சினத்தினின்று ஒவ்வொருவரும் தம் உயிரை காத்து கொள்ளட்டும். உங்கள் உள்ளம் தளராதிருக்கட்டும். நாட்டில் உலவும் வதந்திகளை கேட்டு கலங்காதீர்கள். ஓராண்டில் ஒரு வதந்தி உலவும், மறு ஆண்டில் மற்றொரு வதந்தி உருவெடுக்கும். நாட்டில் வன்முறை மலியும். ஆளுநன் ஆளுநனுக்கு எதிராய் எழுவான். எனவே நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் பாபிலோனின் சிலைகளை தண்டிப்பேன். அந்த நாடு முழுவதும் சிறுமையுற்று கொலையுண்டோர் அனைவரும் அதன் நடுவே வீழ்ந்து கிடப்பர். விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றினுள்ள அனைத்தும் பாபிலோனை குறித்து மகிழ்ச்சி குரல் எழுப்பும். வடக்கு நின்று அழிப்போர் அதை எதிர்த்து வருவர் என்கிறார் ஆண்டவர். பாபிலோனை முன்னிட்டு மண்ணுலகெங்கும் மக்கள் கொலையுண்டு வீழ்ந்தனர். இஸ்ரேலில் கொலையுண்டோரை முன்னிட்டு இப்போது பாபிலோன் வீழ்ச்சியுற வேண்டும். வாளுக்கு தப்பியவர்களே, போய்விடுங்கள், நிற்காதீர்கள். தொலைவிலிருந்து ஆண்டவரை நினைவு கூறுங்கள். உங்கள் இதயத்தில் எருசலேம் இடம் பெறட்டும். பழிமொழி கேட்டால் நாங்கள் வெட்கத்திற்கு உள்ளானோம். ஆண்டவரது இல்லத்தின் திருவிடங்களுக்குள் அந்நியர் நுழைந்து விட்டதால் மானக்கேடு எங்கள் முகங்களை மூடிக்கொண்டது. ஆகவே நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். நான் அதன் சிலைகளை தண்டிப்பேன். அந்நாடெங்கனும் காயம்பட்டோர் குமுறி அழுவர். பாபிலோன் வானம் வரை தன்னை உயர்த்தி கொண்டாலும், தன் உயர்ந்த கோட்டை கொத்தளங்களை வலுப்படுத்தி கொண்டாலும், அழிப்போரை நான் அதன் மீது அனுப்புவேன் என்கிறார் ஆண்டவர். பாபிலோனிலிருந்து கூக்குரல் கேட்கின்றது. கல்தேரின் நாட்டிலிருந்து பேரழிவின் இரைச்சல் கேட்கின்றது. ஆண்டவர் பாபிலோனை அழிக்கின்றார். அதன் பெரும் ஆரவாரத்தை அடக்குகின்றார். அவர்களின் அலைகள் பெரும் வெள்ளம் போல் முழங்கும். அவர்கள் உரத்த குரலில் ஆரவாரம் செய்வார்கள். அழிப்போன் பாபிலோன் மீதே வந்துவிட்டான். அதன் படை வீரர்கள் பிடிபட்டார்கள். அவர்களின் அம்புகள் முறித்தெறியப்பட்டன. ஆண்டவர் பழிவாங்கும் கடவுள். அவர் திண்ணமாய் பதிலடி கொடுப்பார். அதன் தலைவர்கள், ஞானிகள், ஆளுநர்கள், படைத்தலைவர்கள், படை வீரர்கள் ஆகிய எல்லாரையும் நான் குடிவெறி கொள்ள செய்வேன். அவர்கள் மீளா துயில் கொள்வார்கள், துயில் எழவே மாட்டார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்னும் பெயர் கொண்ட மன்னர். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனின் அகன்ற மதில்கள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்படும். அதன் உயர்ந்த வாயில்கள் தீக்கிரையாகும். மக்களின் உழைப்பு வீணாகும். மக்களினங்களின் முயற்சிகள் தீயோடு தீயாகும். யூதா அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் மாசேயாவின் பேரனும் நேரியாவின் மகனும் அரச பயண விடுதி பொறுப்பாளருமான செராயா செதேக்கியாவோடு பாபிலோனுக்கு சென்ற பொழுது இறைவாக்கினர் எரேமியா அவருக்கு கொடுத்த கட்டளை: பாபிலோன் மேல் வரவிருந்த தண்டனைகள் அனைத்தையும், அதாவது பாபிலோனை குறித்து மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றையும் எரேமியா ஓர் ஏட்டுச் சுருளில் எழுதி வைத்தார். எரேமியா செரேயாவிடம் கூறியது: நீ பாபிலோனை அடைந்த பின் இச்சொற்களையெல்லாம் கண்டிப்பாக வாசி. ஆண்டவரே, மனிதரோ விலங்கோ எதுவும் வாழாதபடி என்றும் பாழடைந்து கிடக்கும் அளவுக்கு நீர் அந்த இடத்தை அழிக்கப் போவதாக சொல்லி இருக்கிறீர் என சொல். இச்சுருளை வாசித்து முடித்த பின்னர் அதை ஒரு கல்லில் கட்டி யூப்ரதீசு நடுவே எறிந்துவிடு. நான் பாபிலோனுக்கு அளிக்கவிருக்கும் தண்டனைக்கு பின்னர் அது மீண்டும் தலை தூக்க முடியாமல் இவ்வாறே மூழ்கி போகும் என சொல். எரேமியாவின் சொற்கள் இத்துடன் முற்றும்.